இங்கே டைனிங் ஏரியா. டைனிங்கில் உங்களுக்கு இந்த இடத்துல திங்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு லாஃப்டில் டோர்ஸ்க்காக. நம்மளுடைய ஸ்பெஷலே இந்த கண்டினியூட்டி டிசைன் தான். ப்ளஸ் பீச்சஸ் எப்போ பார்த்தாலுமே இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது இருந்தால் தான் உங்களுக்கு டோர் இறங்காததுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த டோர் எப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கண்டினியூட்டி டிசைனும் வேணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த டோர் இறங்காது, எப்பயுமே இறங்காது. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கல் வச்சுட்டாங்க. மற்ற வீடியோஸ்ல பார்த்த மாதிரி நம்ம பில்ட் பண்ணல. ஃப்ரண்ட்ல டோர் போட்டு நம்ம பண்ணிடுறோம். உங்களுக்கு கல் இருக்கிறதே தெரியாது. டோர் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாஃப்ட் அதே மாதிரி பண்ணிருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு நம்ம இதுலயே பில்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து எந்த ஒரு எஜ்ஜுமே தெரியாது, கல் இருக்கிறதே தெரியாது. எஜ் டு எஜ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் மற்றதெல்லாம் நம்ம மெட்டீரியல்ல பில்ட் பண்ணோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கல்லையே வச்சிருக்காங்க. இது நம்ம மெட்டீரியலே பில்ட் பண்ணிக்கலாம். கல் இருந்தாலும் ஓகே. இதுலயுமே உங்களுக்கு அது கண்டினியூட்டியா வரும். 4 டோர் இங்க பண்ணிருக்கோம். 4 டோருக்கு இடையில இந்த கேப். அதே மாதிரி இன்ஜஸ் இங்கேயுமே இன்ஜஸ் ஷார்ட் இன்ஜஸ் சொல்லுவாங்க. இது நம்ம பண்ணணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்ஜஸ் மாறும். லாங் இன்ஜஸ் வேற இடத்துல லாங் இன்ஜஸ், ஷார்ட் இன்ஜஸ் வேற இடத்துல எல்லாம் ஷார்ட் இன்ஜஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லாஃப்ட் நம்ம பண்ணிக்கலாம். இங்க பால்கனில ஒரு யூட்டிலிட்டி சின்ன பாக்ஸ் ஒன்று பண்ணுறோம். வாஷிங் மிஷின் இங்கே வச்சுக்குவாங்க. ஒரு சின்ன பாக்ஸ். இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அபார்ட்மெண்ட்ல பூஜா ரூம் இவ்வளவு பெரிய பண்றது கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலுமே நம்ம பிளான் பண்ணி இந்த விண்டோ ஏரியா பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ரிப்ளேஸ் பண்ணிருக்கலாம். இதுவுமே உங்களுக்கு 6 அடி 3 அடி ஆகும். இது அவங்க ட்ரெடிஷனல் மெத்தட். பூஜா வந்து ட்ரெடிஷனல் இல்லை. நீங்க ஃபேன்சியா என்ன கேட்டாலும் இவங்க பண்ணி தர முடியும். இவங்க வந்து ட்ரெடிஷனலா இருந்தா போதும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ட்ரெடிஷனல். இங்கே ஒரு சின்ன பெட்ரூம். அதே மாதிரி ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரேம் யூஸ் பண்ணதே தெரியாது பாருங்க. இதுதான் ஸ்கொயர் ஃப்ரேம் சொல்லுவோம். இந்த ஸ்கொயர் ஃப்ரேம்ல உங்களுக்கு டோருக்கு உள்ளாரே எங்கேயுமே வெளியில தெரியாது. இங்கேயும் அதே மாதிரி தான். ஃப்ரேம் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு சின்ன டிவி யூனிட். பேனல் அடிச்சு மார்பிள் ஷீட் பண்ணி சின்னதாக சிம்பிள் டிசைன் வித் கிளாஸ் டிவிடி கிளாஸ் போட்டு நம்ம பண்ணிருக்கோம். ரெண்டு பக்கம் கிளாஸ் கொடுக்குறோம். சென்டர்ல டிவிடி செட்டப் பாக்ஸ் வைஃபை அது எல்லாமே இது வுட்டு இது ஒயிட் காம்பவுண்ட். கொஞ்சம் வைப்ரண்டா இருக்கணும்னா விட்டு ஒயிட் காம்பவுண்ட்.